எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம். சங்கீதம் 119, 136. சங்கீதம் வந்து ஒரு பாடல். இது யாரும் அதிகாரம் என்று யாரும் சொல்லக்கூடாது. சங்கீதத்தின் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சங்கீதம் ஒரு பாடல், எதிரான பாடல் அப்படிதான் சொல்லணும். வாசிக்க எல்லாம் பைபிள் போயிட்டு நின்று உட்காந்து ஆண்டுடைய வார்த்தை கேள்வி. மகிமையான கண்கள் என்ற தலைப்புல நாம் ஆற்று வார்த்தைகள். இந்த 119ஆம் சங்கீதத்துல ஈப்ரு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி சில 22 எழுத்துக்கள் எழுதணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தங்கள் இருக்கு. இந்த 119ஆம் சங்கீதத்துல 136வது வார்த்தை சொல்லும் போது பே அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தலாம். பே அப்படின்னா என்னன்னா ஈப்ருல வாய் அப்படின்னு. இந்த வாய் தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கு. நன்மைக்கும் இந்த வாய் தான் காரணம். ஒன்றாய் சேர்வதற்கும் இந்த வாய் தான் காரணம். நம்ம சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கும் இந்த வாய் தான் காரணம். ஆனா அதே நேரத்துல ஒரு பிரிவினை, ஒரு சண்டைக்கும், ஒரு விதமான எதிர்மாறான காரியங்களுக்கும் இந்த நாவு தான் காரணமாய். நம் நாவை எப்படி பயன்படுத்துவோமோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கு. பைபிள் மூடிடுங்க. மீண்டும் சொல்றேன், நம்ம நாவை நம்ம எப்படி பயன்படுத்தும், இதை பயன்படுத்த இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து எப்படி வேணுமானாலும் அதை பயன்படுத்தலாம். தாறுமாறா பயன்படுத்தலாம், இல்ல நியாயமா பயன்படுத்தலாம், நீதியா பயன்படுத்தலாம், இல்லை என்றால் அநியாயமாக என் நாவை நான் ஏனென்றால் இந்த நாவின் அதிகாரி யாருன்னா நம்முடைய நாவுக்கு அதிகாரி யாரு? நம்ம நாவுக்கு அதிகாரி யாரு? அப்போ அந்த நாவை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் என் கையில் இருக்கிறபடினால நான் விரும்பினால் நன்மைக்காகவும் அதை பயன்படுத்த முடியும், நான் விரும்பினால் தீமைக்காகவும் பயன்படுத்த. வேதம் சொல்லு நன்மையும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. வேதம் சொல்லிருக்கோம் சாபமும் ஆசீர்வாதமும் நாவின் அதிகாரத்தில். நிறைய பேர் பாருங்க, எப்போதுமே வறுமை குறித்தே இல்லை இல்லை என்று மற்றவரிடத்துல பேசி பேசி உண்மையாகவே அவருக்கு இல்லாமலே போயிடு. சிலருக்கு வலியே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, தப்பிக்கணுமேனுக்காக என்ன பண்ணுவோம் சொன்னா இந்த வலி, வயிறு வலி, அந்த வலி, இந்த வலி சொல்லி பொய்யா சொல்லி உண்மையாவே தன் வாயில் வார்த்தைகள் வலியை சேர்த்துவோம். ஒரு நபர் வயிறு வலியே இருக்காது, ஆனா எப்ப பாரு வயிறு வலி வயிறு வலி வயிறு வலி வயிறு வலி சொல்லி ஊழியக்காரர்கள் பொய்யாவே சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அவளுக்கு வயிறு வலியே வந்து வயிறு வலியே எதற்கு அதிகாரம்? அப்படி அந்த நாவை குறித்து பேசும்போதுதான் இங்கே சொல்றாரு, இந்த சத்தியத்தை எழுதினவர் சொல்றாரு, அதன் கர்த்தருடைய வசனத்தை மக்கள் காத்து நடவாதபடினாலே என் கண்களில் நதியை போல கண்ணீர் ஓடுகிறது என்று சொல்றார். இந்த 119ஆம் சங்கீதம் யார் எழுதினார்கள், பாடினார்கள் என்பது அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் எரேமியா தான் இந்த 119ஆம் சங்கீதத்தினுடைய பாடகராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஒட்டுமொத்த சங்கீதத்தை 1ஆம் சங்கீதத்தில் இருந்து கடைசி சங்கீதம் வரைக்கும் ஒன்றாய் சேர்த்தவர் யார் என்றால் வேத பாடகனாகிய எஸ்ரா தான் எல்லா சங்கீதத்தையும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வந்தார். அப்படி எழுதக்கூடிய அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தியத்தை ஜனங்கள் காத்து அதன்படி நடக்காதபடினாலே என் கண்களிலே அதை காண்கிற, என் கண்களிலே அதை பார்க்கிற என் கண்களிலே கண்ணீர் நதியை போல பாய்ந்து ஓடுகிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதிகமாய் வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டு, எப்படி கொடுக்கப்பட்டது? பொக்கிஷம். அந்த வார்த்தை நமக்கு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டது. அப்போ பொக்கிஷமாகிய இந்த வார்த்தையை நாம் நேசிப்பதை விட வேற எதை நாம் நேசித்தாலும் அது நமக்கு விக்கிரக ஆராதனையாக மாறி. தூங்காம கவனிங்க, யாராச்சும் தூங்கி கவனிக்கலாம், இப்படி திரும்பி பிரசவம் பண்ணுவாங்க, சில பார்க்க மாட்டாங்க. சொல்லப்படுது
நீ தூங்கினாலோ கவனிக்கனாலும் நான் இப்படி உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். இந்த பக்கம் திரும்பி சவுத்துக்கான பிரசங்கம் பண்ண. ஏன்னா அது மாதிரி போய் கேட்டு அதனால அந்த ஒரு அவல நிலைமைக்கு தள்ளிவிடாது. நல்லா கவனிக்கும். சரி, நல்லா கவனிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைய நம்ம மீறி நடக்க தவறிட்டோம்னா என்ன ஆகுனா நம்மளை கொண்டு போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவோம். அதான் பைபிள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை இருந்தா நம்ம கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர். அப்போ நமக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது, அந்த வார்த்தையை கேட்கறது, அந்த வார்த்தையை தியானிக்கிறதையும் அதை கை கொண்டு நடக்கிறதுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கு. இந்த வார்த்தை நமக்கு எப்படி கிடைத்தது? கவனிங்க, 2 அட்டைக்குள்ள வேத வார்த்தைகள் அடங்கி இருக்கு. வேதம் என்று 2 அட்டைக்குள்ள வார்த்தைகள் அடங்கி. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? இந்த 2 அட்டைகளுக்கு நடுவிலே அவர் வார்த்தையாக. அப்ப நம்ம கையில் இருக்கிறது யாருங்க? ஆண்டவர் வார்த்தையாய் நம்முடைய கையில் இருக்கு. அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் பேசி மோசேயோடு கூட மலையிலே பேசி அந்த பேசின வார்த்தையை கற்பலைகள் எழுதி அப்படி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், தேவ தூதர்களால் பேசப்பட்ட வார்த்தைகள், தரிசனங்களால், வெளிப்பாடுகளால், ஏவுதல்களால் அப்படி கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ஒட்டுமொத்த வேத வார்த்தை. இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்திற்கும் ஜீவன் இருக்கிறது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அதனால்தான் இது ஒரு மனிதன் உட்கொள்ளும் போது அவன் பெறனடைகிறான். ஒரு மனிதன் இதை புசிக்கும் போது அவன் வாழ்க்கையில என்ன பண்றான்னா ஜெயம் எடுக்கக்கூடியவனாய் மாறி. அப்போ நமக்கு சந்தோஷம் எதில் இருக்கிறது? ஒரு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்ப நம்ம வேண்டிய சந்தோஷம் சமாதானம் எதில் இருக்கிறதுன்னா ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளதான். ஆண்டுடைய வார்த்தை இல்லைன்னா நமக்கு சந்தோஷம் கிடையாது, உற்சாகம் கிடையாது, நமக்கு மகிழ்ச்சி கிடையாது. கவனிங்க, இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தத்துல வளர ஆரம்பிப்பாங்க, அவங்க விசுவாசத்துல வளருவாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை யார் ஒருவர் அசதியாய் எண்ணுகிறார்களோ, யார் ஒருவர் அதை புறக்கணிக்கிறார்களோ, யார் அதை வெறுப்பாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தத்துல வளர முடியாது. அவங்க விசுவாசம் வளர்ச்சி கிடையாது. நமக்கு வரக்கூடிய துன்பம், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், இது எல்லாம் எப்படி நம்ம கையாளணும்? எதை கொண்டும் கையாளி ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தனக்கு வந்த எல்லா துன்பங்களையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான் அவர் ஜெயிச்சு, அவரே வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்க முடியாது. அவங்க வல்ல வருவதுன்னு சொல்லி தானா செயல்படல. அவர் வந்த துன்பங்களை, துயரங்களை, பாடுகளை, சத்துருடைய போராட்டங்களை வார்த்தை கொண்டுதான் அவர் ஜெயிச்சார். அப்போ இந்த வார்த்தையை நாம் கையாள தெரியாவிட்டால், இந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தாவிட்டால் நம்மால துன்பங்களையோ கஷ்டங்களையோ நம்மால மேற்கொண்டு. பைபிள் சொல்ற அகங்காரிகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அகங்காரிகள் என்றால் யார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கை கொள்ளாம அது எதிர்த்து நிற்கிறாங்க. நிறைய பேர் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கும். மோசேவுடைய ஊழியத்துல மோசேவுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்க ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் தான் அகங்காரிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க? மோசேவுடைய வார்த்தையை பரிகசித்து கொண்டே இருப்பார்கள். மோசே எவ்வளவு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மோசே சொல்ற வழியை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பின்பற்ற மாட்டாங்க. மோசே பேசுகிறதுக்கு எதிர்த்து நிற்பார்கள். பைபிள் சொல்றது இவர்கள் தான் அகங்காரிகள் என்று சொல்லி வேதம் தெல்ல தெளிவாய் சொல்லி. ஒரு மனிதன் என்றைக்கு வேதத்தை படித்து அந்த வேதத்தின் ஆழத்தை ஒரு மனிதன் என்றைக்கு புரிந்து கொள்கிறானோ அன்றைக்குத்தான் பாவம் எத்தனை அசிங்கமானது என்பதை அன்னைக்குதான் ஒரு பாவத்தை குறித்து அறிகிறார்கள். ஒரு மனிதன் வேதத்தை படித்து அதை தியானித்து அதை கேட்டு உள்வாங்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, உலகத்தை குறித்து, கடவுளை குறித்து ஒரு அறிவு அவனுக்குள் உண்டாக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? அப்போ ஆண்டுடைய வார்த்தையுடைய ஆழத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போதுதான் கடவுள் யார், மனிதன் யார், உலகம் எது, யாருக்கு முக்கியத்துவம் என்ற சூழ்நிலையை ஒரு மனிதன் அப்போதுதான் அவன் புரிந்து கொள்ளார். கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் நாம் தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை மையப்படுத்தி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள விசுவாசம் வருகிறோம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள தானாய் வரவே வராது. பாருங்க, ஒரு 10 பேர் இருக்குன்னு வச்சுக்கீங்க, 10 பேர் விசுவாசம் ஒரே மாதிரி கிடையாது. என் விசுவாசம் ஒரு விதமா இருக்கலாம், உங்க விசுவாசம் வேறு விதமா இருக்கு. எலிசாவுடைய விசுவாசம் ஒரு வித மாதிரி, அவனோடு இருந்த கேயாசி அவன் விசுவாசம் ஒரு மாதிரி, இயேசுடைய விசுவாசம் ஒரு மாதிரி,
ஆனால் அவரோடு இருந்த சீடர்கள் அவங்களுடைய விசுவாசம் வேறு மாதிரி. அப்போ விசுவாசத்துல வித்தியாசங்கள் உண்டு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் எப்படி ஒருத்தருக்குள் வளரும்? கர்த்தருடைய வார்த்தைய எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தியானிக்கிறான், எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதை படிக்கிறான், எந்த அளவுக்கு வார்த்தையை சார்ந்து வாழ்கிறானோ அந்த அளவுக்கு தான் அந்த நபருடைய விசுவாசம் வலுப்பெறாரு. ஒருத்தருக்குள்ள விசுவாசம் வலுப்பெறல, அவங்க விசுவாசத்துல வலுவா இல்ல, அவங்க பலவீனமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வேதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறா. நல்லா கவனிக்கணும். நம்ம விசுவாசம் வலுப்பெறாவிட்டால் கஷ்ட நஷ்டங்களிலே நாம் இடறி போய்விடும், சோர்ந்து போய்விடும், ஆண்டவரை மறுதலித்து ஜெபிக்க மாட்டோம், கர்த்தருக்கு மேற்கொண்டு எந்த காரியத்தை செய்ய முடிய நம்ம விசுவாசம் பலவீனமானது. அப்போ நம்ம விசுவாசம் வலுப்பெற்றால்தான் கஷ்ட நஷ்டங்கள்ல உறுதியா நம்மளால நிற்க முடியும், பிரச்சனைகள்ல உறுதியா நிற்க முடியும். இல்லைன்னா கஷ்டங்களும் பாடுகளும் போராட்டங்களும் வரும்போது நான் கடவுளை மறுதலித்து ஒருவன் பாருங்க, கஷ்ட நஷ்டம் வந்த போது அவள் மாமியாரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார். ஏன்? அவன் விசுவாசம் பலவீனமானது. அப்போ நம்ம விசுவாசம் வலுப்பெற்றால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தள்ள முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கைய. விசுவாசம் வலுப்பெறாதவனுக்கு என்றைக்குமே கழுத்து மேல கத்தி இருக்கிற மாதிரி அவனுக்கு கழுத்துல கத்தி இருந்தோம், கழுத்துல கத்தி வச்சுங்க நடந்தாங்க, நான் ஜாக்கிரதையா நடக்கிறவன் ஒரு நாளைக்கு அந்த கத்தி ஒண்ணு. அது பார்த்தா விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறதுக்கு என்னைக்கும் உயிருக்கு ஆபத்து தான். அவன் கழுத்துல கத்தி வச்சு சுத்துறாங்க, அவங்க குற்றுயா இருக்கிற மனுஷனுக்கு வந்தாங்க, என்னைக்கும் அவன் கழுத்து அறுக்கப்படும், என்னைக்கு அவன் ஆவிக்கு வாழ்க்கை செத்து போவான். அது பாத்தீங்கன்னா கழுத்து மேல நடந்து போற மாதிரி. நல்லா கவனிக்கணும். பைபிள்ல பேதுருவை குறித்து நம்ம பைபிள்ல படிக்கணும். பேதுருவை குறித்து நம்ம படிக்கும் போது ஆரம்ப காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாடி இதே பேதுரு விசுவாசத்தை பலவீனமா தான் இருந்தேன். பயம் வந்துச்சு, என்னால முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு பிசாசை பொறுத்து நான் ஓடலன்றேன், இயேசுவை மறுதலிச்சேன். என்ன காரணம்? விசுவாசத்துல பலவீனம். எப்பவுமே விசுவாசம் வலுப்பெறாதவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பாங்க, பயப்படுவாங்க. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே. 3 வாலிபரை தூக்கி அக்கினியில போட்டாங்க. அவங்க விசுவாசம் வலுவாக இருந்தபடியால்தான் அந்த அக்கினி சோதனையில அவங்களால நிற்க முடிந்தது, மறுதலிக்கா. சிங்கத்தின் கவியில தானியேலை போட்ட போது அவங்க விசுவாசம் வலுவாக இருந்தபடியால் தான் அந்த சிங்கத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. நல்லா கவனிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், குமாரன் எங்கே இருக்கிறார்? அவர் வலது பாசத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில். குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இயேசு வேற, கிறிஸ்து வேற. இயேசு என்பது பூமிக்குரிய பெயர், இயேசு கிறிஸ்து என்பது மகிமையானவருக்கு கொடுக்கக்கூடிய பெயர். அதனால நீங்க பேயை விரட்டும் போது இயேசு என்று சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து என்றுதான் உச்சரிக்கிறேன். ஏன்னா இயேசு என்றால் பூமிக்குரிய பெயர். அவருடைய பெயரை போலவே அநேகருக்கும் இயேசு என்ற பெயர் இருந்தது. சொல்ல புரியுதா? அப்போ கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், குமாரன், அவருக்குதான் கிறிஸ்து. நல்லா கவனிக்கலாம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து என்ன பண்றாரா? நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் வலுவா, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை ஏத்துக்கிறாங்களோ அப்படி ஏத்துக்க கூடிய இருதயங்களை பார்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் வலுப்படுத்திட்டே இருக்கிறார். அப்ப அவரோட நமக்கு உறவு இல்லைன்னா நம்ம விசுவாசம் வலுப்பெற, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையோட ஜெபத்தோட உங்களுக்கு ஐக்கியம் இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் எந்த காலத்திலும் வலுப்பெற. சபையில ஒரு சிலர் கண்டுபிடிச்சிடலாம் விசுவாசத்துல வலுப்பெறாத. விசுவாசத்துல வலு இல்லாதவங்க வருவாங்க, அவங்களுக்கு எதிர திருப்தி, சபைக்கு வந்தா போதுங்க, ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு வந்தா போதுங்க, அதோட அவன் திருப்தி அடைச்சிருவாங்க. மேற்கொண்டு வளரணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தரின் வார்த்தை நிறைவேற்றணும், அதெல்லாம் தாண்டி அவங்க சிந்தனை இருப்போம். அவங்க சிந்தனை என்ன? ஆராதனை 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 அவங்க முடிச்சு போச்சு. அதுக்கு மேல அவங்க எட்ட மாட்டாங்க, வேற எதிலும் அவங்களால ஈடுபட முடியாது. நம்ம விசுவாசம் பலவீனப்படாத படிக்கிற காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வலுவடைகிறதா அல்லது நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறது என்பதை நாம் பரிசோதித்து. அப்போ இந்த சங்கீதம் 119:36 3 காரியம் சொல்லப்படுது. ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது ஜனங்கள், 3வது தீர்க்கதரிசி. அப்போ கர்த்தருடைய வார்த்தைய ஜனங்கள், எந்த ஜனங்கள்? இஸ்ராயேல் ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் சொந்தக்காரர்கள்,
எந்த கற்பனைகளையும் பெற்றாலோ அந்த கற்பனையை பெற்ற ஜனங்கள் அந்த வார்த்தைகளை மீறி அதை கை கொள்ளாமல் வாழ்கிறபடினால அதை பார்க்கிற எளிமையா சொல்றாரு, என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரத்தாரையாய் ஓடுகிறது. எதுக்காக அழுதாரு? எனக்கு வீடு இல்ல, பொண்ணு பொருள் இல்ல, சுயநலமாய் அவர் அடவில்லை. நிறைய பேர் சுயநலத்துக்காகவே அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும். சுயநலமான கண்ணீர், அஞ்சாதிகள் விடுகிற கண்ணீர். எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. யாருங்க? அவங்க பைபிளே ஒரு பேர் கொடுத்திருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள், கண்ணீரின் தீர்க்கதரிசி. எப்போதும் அழுது கொண்டே இருப்பார். அவர் கண்ணீர் எப்போதுமே மக்களை பார்த்தால், பாவம் செய்கிற மக்களை பார்த்தால் கண்ணீர் வடியும். அவர் பேசும்போது, அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லும் போது கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் அவருக்கு கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று பேர் எடுத்து. கவனிங்க, இப்ப என்ன சொல்றார்? மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்காம அதற்கு மாறாக நடக்கிறதை எரேமியா பார்த்ததுனால சொல்றாரு, என் கண்கள் இருந்து கண்ணீர்கள் தாரந்தாரையாய். எதுக்காக அவரு பாருங்க, அவருக்காக ஒரு அழல. என் சத்தியத்தை கேட்கிற என் ஜனங்கள், ஆண்டுடைய வார்த்தை படிக்கிற ஜனங்கள் அதுபடி வாழலையே, அதன்படி நடக்கலையே, அதுக்கு எதிர்மாறா வாழ்கிறார்களே, அதனாலே கெட்டு போகிறாங்களே, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறார்களே என்று சொல்லி எரேமியா என்ன பண்றாருன்னா அவர் கண்ணீர் விட்டாரு. கவனிங்க, ஆன்மீக வாழ்க்கைக்கு 2 அர்த்தம் உண்டுங்க. உலக மக்கள் வாழ்கிற ஆன்மீக வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவர்கள் வாழ்கிற ஆன்மீக வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கு. உலக மக்கள் வாழ்கிற ஆன்மீக வாழ்க்கை பக்தியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கை என்பது, கவனிங்க, நாம ஸ்தோத்திரிக்கும் வார்த்தைகளை கை கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கையின் உன்னதமான அம்சமாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அது ஸ்தோத்திரிக்கு எந்த மேன்மையுமே கிடையவே கிடையாது. மோசே பாருங்க, ஜனங்களுக்கு போதித்தார், கற்பனைகளை கொண்டு போய் மக்களுக்கு போதித்து வழி நடத்தினார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை மோசே மக்களுக்கு சொல்லியும் அதன்படி ஜனங்கள் வாழாததுனால மோசே கெஞ்சி அழுகிறார், கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அப்போ 20 படிச்சீங்கன்னா பவுல் சொல்வாரு, நான் எபேசியிலே கண்ணீரோடு நான் 3 ஆண்டுகள் கண்ணீரோடு சேவித்தேன். அப்போ ஒவ்வொரு ஊழிய காலங்களும் இதுக்கு கண்ணீர் வடிக்க காரணம் என்ன? மக்கள் வசனத்தை கைக்கொள். ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு ஆவிக்குரிய பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு என்ன காரணம்? என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவன் வார்த்தையை கை கொண்டு வாழவில்லையே என்பதற்காகத்தான் ஆவிக்குரிய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்க. ஒரு மிஷினரி தாயார், ஒரு மிகப்பெரிய மிஷினரி, 2 காலத்தை பத்தி சொல்லி வெளிதேசத்தை ஒரு மிகப்பெரிய மிஷினரி, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த மிஷினரி என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ரொம்ப அடங்காத காரியங்களை செய்ய முடியாது. அப்பா அம்மா கட்டு பண்ண மாட்டார், வெளியே போனா யாராச்சும் அடிச்சுட்டு வந்துருவாரு, சண்டை போட்டு வந்துருவாரு, இப்படியே நிறைய தவறான காரியம் கர்த்தருக்கு எதிர்மானவே வார்த்தை வந்தார். தாயார் மறித்து விட்டார். தாயார் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு அழுதார். ரட்சிக்கப்பட்டோம், கடவுள் அறியாம இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்டோம், இவன் அறியாம இருக்கிறான்னு சொல்லி அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக கண்ணீர் அடிப்பார். ஒரு நாள் அந்த தாயார் மறித்து விட்டார். அந்த மகன் கொண்டு போய் தாயை அடக்கம் பண்ணி வீட்டுக்கு வருகிறான். வீட்டுல தாயுடைய சத்தம் கேட்கவில்லை. அவன் அட்பாய் கூட்டம் கூடி நேரம் வருகிறது. அவன் கூட்டி விட யாரும் ஆட்கள். அவன் சில நேரத்துல ஓய்வெடுக்கும் போது தாயுடைய மடியை சாய்ந்து கொள்வான். ஆனா எந்த தாயுடைய வடிவம் அவன் கதறுகிறான், ஐயோ என் தாயார் சொன்னதை நான் கேட்கலையே, இப்போ கெட்டு போன நான் இருக்கிறேன், ஆனா நல்லா இருந்த என் தாயார் செத்து போயிட்டாங்களே. நிறைய நேரத்துல சாகும் போது செத்தவங்களா கெட்டவங்க யோசிக்கிறோம், யாராச்சும் கூடிய செத்து போனா யோசிக்கிறோம், அவங்கள கெட்டவங்க, அதனால செத்து போயிட்டாங்க, அவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு, அவங்க கெட்டவங்க, தப்பு பண்ணிருக்கிறாங்க, அதனால விலகி வச்சு யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? உயிரோடு இருக்கிற நம்மளாம் நல்லவங்க, சில நேரத்துல சுகமா இருக்கிற நம்மளாம் நல்லவங்க, கெட்டு போனாங்க ஏதோ விலகில போனாங்க கெட்டவங்க யோசிக்கிறோம். இல்ல, பைபிள் சொல்லுது, சீலோவா தேசத்துல சீலோவாவில் இருந்து கோபுரம் விழுந்து அநேகர் செத்து சொல்ற, அவங்க செத்து போனவங்களை காட்டி நீங்க நீதிமான்னு கேட்க கவனிக்கிறோம். அப்ப என்ன சத்திரிக்கிறோம்? அந்த தாயார் மறித்து விட்டார்கள், நீதிமான்கள் முன்னமே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அநியாயமாய் நடந்தவனுக்கு கருத்து தீர்காசை கொடுத்துதான் கதறினான். போனா யாரும் அவனுக்கு சேர்த்துக்க ஆள் இல்லை. அவங்க தாயார் கற்றுக் கொடுத்து அவன் தாயார் அவனுக்கு பேசினது எல்லாம் அவனுக்கு நினைவு வந்தது. அவன் தனியா இருந்த கதறி அழுதான். அவன் சத்தம் கேட்கப்படவில்லை. ஆண்டவனோடு பேசினான். அவனுடைய சத்தம் கேட்டது. ஏன்னா தாயாருக்காக அவனை கருத்து தொட்டான். அவன் ஆலயத்திற்கு போனான், கடவுளை ஏற்றுக் கொண்டான். இப்போ மிகப்பெரிய மிஷினரியா இருந்து அநேக 1000 மக்களை நம்ம ரட்சிப்பிலே வழிநடத்தும். இதுதான்
மகிமையின் கண்கள். ஒரு தாயா தான் கெட்டு போன பிள்ளைக்கா, வழி தப்பி திரிந்த தன் பிள்ளைக்கா, அழித்து போயிருக்கிற தன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு அழுதார்களே, அந்த கண்கள் தான் மகிமையின் கண். அந்த கண்கள் மேலதான் கர்த்தர் எழுதியிருக்கிறார்னா பிரியமா. அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைங்க நேரத்துல வழி தப்பி போயிருவாங்க, சத்தியத்துக்கு மாறா நடப்பாங்க. தாய்மார்கள் நம்ம அவர்களுக்காக கண்ணீர் வடித்து, சில வசனத்துக்கு மாறாக நடப்பாங்க, சில சத்தியத்திற்கு எதிர்மாறாக எதிர்த்து நிற்பாங்க. கணவர் எதிர்த்து நிற்கலாம், பிள்ளைகள் எதிர்த்து நிற்கலாம். இவன் நம்மால் நடத்தப்படுகிறவர்கள் சண்டை கிளாஸ் பிள்ளைங்க கூட அப்படி வழி தப்பி நடக்கலாம். ஆனா எவ்வாறா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வழி தப்பி போறாங்களே, வார்த்தையின்படி நடக்கலையே, கடவுளை பற்றி கொள்ளவில்லையேன்னு சொல்லி எந்த தாய், எந்த பெண், எந்த ஆணும் தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த கண்களை தான் நேரம் சொல்லி அது மகிமையாக. தனக்காக அழுகிற கண்களை பற்றி ஆண்டவர் சொல்ல, சுயநலத்துக்காக அழுகிறார்களே அந்த கண்ணீரை ஆண்டவர் சொல்லவில்லை. மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, கெட்டு போகிற மக்களுக்காக வழித்தப்பி, கடவுளை அறிந்திருந்தும் வழித்தப்பி போகிறார்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டும் கடவுளுக்கு பிரிவில்லாமல் வாழ்கிறார்கள், கடவுளை அறிந்திருந்தும் கடவுள் சொல்ற மாதிரி வாழவே. இதையெல்லாம் அறிந்து யார் கண்ணீர் விட்டு அந்த நபருக்காக அழுகிறார்களோ அந்த கண்களை உடைய நபரை பார்த்தாங்கன்னு சொல்றாரு, மகிமையின் கண்களை உடையவர். சொல்ல புரியுதா? அப்ப மகிமையின் கண்களை உடையவர் யாரு? அழிந்து போற மக்களுக்காக, கெட்டு போற ஜனங்களுக்காக, பாவத்தை வழி தப்பி இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் கழிக்கிறார்களே அந்த கண்களை உடையவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு மகிமையின் கண்கள். அப்பேற்பட்ட கண்களுடைய ஆட்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அவங்க ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். ஏனே சொல்ற, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கூச்சுமானால் நலமாய். அப்போ எரேமியா எதற்காக அழுதார்? அவருக்காக அழவில்லை, அவர் ஜனங்கள் வழி தப்பி கேட்டு. அதுக்காகத்தான் எரேமியா சொல்றாரு, நதியை போல நான் கண்ணீர் விடுகிறேன். இதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரமாட்டேன், இருதயத்தை கண்ணா வச்சிருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது? அவர் பெரிய அளவில் அவர் இருதயம் பாதிக்கப்படுகிறார். இவன் இருதயம் பாதிக்கப்படதான் கண்களை கண்ணீரே வரும். நிறைய பேருக்கு கண்களை கண்ணீரே வரமாட்டேது. என்ன காரணம்? அவன் இருதயம் இன்னும் பாதிக்கப்படவில்லை, அவன் இருதயம் லகுவாய் மாற. எரேமியா கண்ணீர் விட்டு நதி அளவுக்கு கண்ணீர் விடுகிறார் என்று சொன்னால் அவர் இருதயத்தினுடைய பாதிப்பு அது காண்பிக்கிறது. அவன் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டு, அவன் இருதயத்துல எவ்வளவு உடஞ்சி போயிருக்கிறாரு என்பதை நிறைய பேர் எவ்வளவு கஷ்டம் சொல்றா அழவே மாட்டாங்க. மனசு அவங்களுக்கு இறங்கவே இறங்காது. ஆனா எரேமியா பாருங்க எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருந்தார். இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். பவுல் ஜனங்களை பார்த்து கண்ணீர். இவங்கெல்லாம் மகிமையின் கண்களை. இந்த வரிசையில நீங்களும் நானும் கூட அழிந்து போற மக்களுக்கா, கெட்டு போன ஜனங்களுக்கா, வழி தப்பி திரிகிற நம்முடைய குடும்பங்களுக்கா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர்கள், நம்முடைய சகோதரர்கள், இவங்களுக்காக நீங்க கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே இந்த நபர் வழி தப்பி போறாங்களே, இவங்க கட்டாயம் வழியில நடத்துவேன்னு சொல்லி நீங்கள் கதறி கண்ணீர் விட்டு அழுவீர் என்று சொன்னால் வேதம் சொல் அவர்கள் தான் மகிமையின் கண்கள். அப்ப மகிமையின் கண்கள் எதுங்க? எது மகிமையின் கண்கள்? இது ரொம்ப வித்தியாசமானது பேர் மகிமை. அதாவது கையில கண்கள் ஒரு மாதிரி இதெல்லாம் போட்டுப்பாங்க, அந்த கண்கள் வேற. ஆனா இந்த பைபிள்ல வாசிக்கிற மகிமையின் கண்கள், கண்ணில் மைண்ட் போன கண்களை பார்த்திருக்கிறோம், வேற்றுமையான கண்களை பார்த்திருக்கிறோம், பெருமையான கண்களை பார்த்திருக்கிறோம், அகங்காரம் உள்ள கண்களை பார்த்திருக்கிறோம், இச்சையோடு பார்க்கிற கண்களை பார்த்திருக்கிறோம். ஆனா பைபிள் சொல் மகிமையின் கண்கள். அப்ப எரேமியா கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? மகிமை. ஏன்? யாருக்காக அழுதாரு? அப்ப எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் அழிந்து போற வாலிபனுக்காக, அழிந்து போற சமுதாயத்திற்காக, அழிந்து போற மக்களுக்காக, வழித்தப்பி திரிகிற ஜனங்களுக்காக யாரெல்லாம் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இவங்க நலமாக இருக்க வேண்டும், இவங்க சீர்பாட வேண்டும் என்று யாரெல்லாம் கண்ணீர் விட்டு நதி அளவு கண்ணீர் விட்டு கதறுகிறார்களோ அப்பேற்பட எல்லாரையும் ஆணும் மகிமை. இப்ப நம்ம கண்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்கள் மகிமையின் கண்களா இல்ல வேற்றுமையான கண்களா? நம்முடைய கண்கள் இருமாப்பாய் பார்க்கிற கண்களா இல்ல இச்சையான கண்களா இல்ல மகிமையான கண்கள்? திருச்சபைக்கு மகிமையான கண்கள் வேண்டும். திருச்சபைக்கு மகிமையான கண்கள் இல்லாவிட்டால் சபைகளுக்குள் வளர்ச்சி இருக்காது. மகிமையான கண்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களை கொண்டுதான் ஆண்ட சபைகளிலே எழுப்புதலை கொண்டு கண்கள் மகிமையான கண்களை ஐந்து போல ஜனங்களை பாரு. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு உள்ள வரத்துக்கு பல பாடுபடுறோம். யோசித்து பாரு, ஒரு ஆத்மா சபையில கொண்டு வந்து எல்லாம் பாடுபடும். ஆனா ஒரு நிமிஷத்துல 1000 ஆத்மாக்கள் செத்து எத்தனை நிமிஷத்துல? ஒரு நிமிஷத்துல அப்படி சிட்டிக்கு போற ஒரு நிமிஷத்துல எத்தனை பேருக்கு உலகத்துல கடவுள் அறியாமல் பலிக்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டுமா?
ஜனதையெல்லாம் சபையை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்த வேண்டுமா, மக்களை சீர்படுத்த வேண்டுமா, மகிமை கற்கள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை செய்யும். ஆனா கர்த்தருக்கு உங்களுக்கு எனக்கும் மகிமை கற்கள் வேண்டும். அடித்து போற மக்களுக்காக கதறி கண்ணீர் விட்டு நேர அநேக மணிக்கணக்காய் அழுகிற புலம்புகிற அந்த கண்கள் இன்னைக்கு திருச்சபைகள் இல்லாமல் போய்விட்டது. திருச்சபை அந்த கண்கள் இழந்து கிடைக்கிறார், வேடிக்கை பார்க்கிறார். ஆனா அழுது புலம்புகிற கண்கள் கிடையாது. செய்தியுடைய தலைப்பு என்ன? மகிமையே. யாருக்கு மகிமையான கண்கள் இருந்தது? இந்த புத்தகத்தை சங்கீதத்தை எழுதினவர் யாரு? அது ஒன்னா ஒட்டுமொத்த சங்கீதம் ஒன்னா சேர்த்தவர் யாரு? சரி, பைபிள் யாருக்கெல்லாம் மகிமை கண்கள் இருக்கு சொல்லுங்க. மகிமை கண்கள் யாருக்கெல்லாம் பைபிள் இருந்தா சொல்லிட்டேன். மோசேக்கு இருந்ததா? பவுலுக்கு இருந்ததா? இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரா? லாசரு மரித்த போது கண்ணீர் விட்டாரா? அப்போஸ்தலர்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்களா? அப்போ இந்த அடிப்படையில யாரெல்லாம் அழுது போற வடித்தப்பி திரிகிற ஆத்மாவில கண்ணீர் விட்டு அழுகிற அவங்கதான் மகிமைய. இந்த மகிமை கண்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் எழுப்புதல், அவங்களை கொண்டுதான் ரட்சி. அதனால அட வேண்டிய நேரத்தில் அழுத்த நாம் மகிமை கண்களை கொண்டு நாம் அழாவிட்டால் அப்படி குடும்பம் வழித்தப்பி, அப்படி பிள்ளைகள் வழித்தப்பி, நம் சமுதாயம் வழித்தப்பி போயிடும். ஆனால் அட வேண்டிய நேரத்தில் அழுக ஆண்டு சொன்ன எருசலேமின் குமாரத்திய எனக்காக அழ வேண்டும், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஒரு தலைமுறைக்காக நீங்கள் அழுங்க சொல்லி மகிமை கற்கள் உள்ளவர்களாக நீங்கள் ஒரு குடும்பங்களுக்காக, ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் வழித்தப்பி போனா கத்தருக்கு கண்ணீர் வழி. ஆண்டவரே, என் பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய திருப்பு விடுச்சு, உங்க கணவர்கள் வழி தப்பி போனா, உங்க உடன் பிறந்தவங்க வழி தப்பி போனா அழுங்க, கண்ணீர் வடிங்க. மகிமையின் கண்களுக்கு ஒரு பலனை கத்த கொடுப்போம். கண்களை கூடலாம் நான் செய்கிறேன். கேட்ட வாசனை நம்முடைய கற்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கற்கள் மகிமையின் கண்களா அல்லது மகிமையை இழந்த கண்களா? ஏனுடைய பிள்ளைகள்லாம் வழி தப்பி சீர்கட்டு போனாங்க, தேசித்தனம் பண்ணினார்கள். ஆனால் ஏன் ஒரு எரியமையை போல கண்களை கண்ணீர் விட்டு அட தவறிவிட்டார். தேவப்பிள்ளை, நம்முடைய வீட்டாளே, நம்முடைய உறவுகளோ, இல்ல நம்மால் வளர்க்கப்பட்டவர்களோ, இல்ல நம்மால் வளர்க்கப்பட்டு வருகிறவர்களோ, நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரோ அவர் வழி தப்பும் போது ஒரு கண்களுக்கு ஓய்வில்லாத கண்ணீர் விட்டு அழு. அன்றைய கணக்கு வழி தப்பி போ. ஒரு வார்த்தைக்கு உட்பட்டு வாழவில்லை. என் பிள்ளைகள் வழி தப்பி எதிர்வாராய் வாழ்கிறார். என் சகோதரர், என் சுற்றி இருக்கிற மக்கள், அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட ஜனங்கள் வழி தப்பி போறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிற ஆட்களை கத்த தேடி போறாங்க. யாரினாலும் யார் காரியமாய் போவார். மகிமையின் கண்களை கொண்டவர்கள் யார் என்று கத்த தேடி போகிறார். தேவ பிள்ளையே, உங்கள் கண்கள் எப்படி இருக்கிறது? வேடிக்கை பார்க்கிறோமா? இல்லை யாராச்சும் எப்படியாச்சும் போட்டோம் சொல்லி அமைதியா இருக்கிறோமா? அல்ல தேவ பிள்ளைகள், அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நேரமும் வழி தப்பி போறவங்களுக்காக நீங்க கண்ணீர் வலிக்கிறாங்க. அவங்க இன்னும் வெகுலா தூரத்திற்கு அவங்க போய்விடுவார்கள். சாத்தான அவங்க இழுத்துக் கொண்டு போய்விடுவாங்க. கத்தர் வழிக்கு திரும்பணும். அது வரைக்கும் கண்களுக்கு ஓய்வு விடக்கூடாது. அவங்க கத்தரை பற்றி கொள்ளணும். அது வரைக்கும் கண்களுக்கு ஓய்வு விடக்கூடாது. நம்ம அழிந்து கொண்டே அந்த சமூகத்தில் ஜெபிக்கவே அழுதாதான் என்று அல்ல. ஆனா எளிமையா எப்போதும் அது எதை காட்டுது? அவருடைய அக்கறை காட்டு, அவருடைய பாரத்தை காட்டுது. அவர் கடவுளோடு இருக்கிற உறவு, மக்களை நேசிக்கிற நேசத்தை, நீங்க நேசிக்கிற நபருக்கா உங்களால அழாம இருக்க முடியாது. ஒரு நபரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அந்த நபர் கடவுளை நேசிக்கலையே, ஐயோ நேசிக்காம தூரமா போயிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்தா, நீங்க நேசிக்கிற ஒரு நபருக்காக நீங்கள் அழாமல் உங்கள் கண்கள் இருக்கவே முடியாது. பிள்ளையே, இது அழக்கூடிய ஒரு நேரம். இந்த காலத்தில் நாம் அழாமல் மௌனமாக இருந்தால் நம்முடைய தலைமுறைகள் சீர்கட்டு போய்விடும், சமுதாயம் அழிந்து போய்விடும். நீங்களும் நானும் விடுற ஒரு சொல் கண்ணீர் தான் தேசத்தை சீர்படுத்தும், வாலிபர்களை சீர்படுத்தும், கெட்டு போன மக்களை நல்வழிப்படுத்தும். கண்ணீர் விட மறவாது. நதி அளவு கண்ணீர் விடு, நதி அளவு கண்ணீர் விட ஆற்றமாக எல்லா கண்களையும் துண்டிக்கிறது. எத்தனை நடந்தாலும் எனக்கு என்ன என்று சொல்லி அமைதியா இருக்கிறாயா? இல்ல ஆற்றுவாங்க. நீ கண்ணீர் விடாவிட்டால் ஒரு நிலைமை மோசமாகி மாற்றுவாங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு அவங்க வருகிற வரைக்கும், கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் அவங்க மாறுகிற வரைக்கும் நம் கண்ணீரோடு ஜெபிக்க அந்த தாய் தன் பிள்ளைக்காக ஜெபித்தார். அந்த மகிமையின் கண்கள் வந்த கண்ணீர் வீண் போகவில்லையே. உன் கண்ணீரை ஆண்டு வீண் போக விட மாட்டார். நீ கண்ணீரோடு உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, கணவனுக்காக,
நீ கண்ணீர் விட்டுக்காது. நிச்சயமாய் உன் கண்ணீர் அவனை துணித்திட வைப்பார். உன் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டாகும். கண்ணீரை விதைக்கிற கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு நாளை கருத்தில் கொண்டு எங்கும் போரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எறும்பிடு வாணிமரே எறும்பிடு கட்டிய நீ எங்கும் போரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எறும்பிடு வாணிமரே எறும்பிடு கட்டியதே. எழுந்து 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 உன் பல்லாவை தரித்து எழும்பு. எழும்பு 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 உன் முகத்தை விட்டு எழும்பு. எழும்பு 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 எழும்பு. இந்தியாவில் காணவரை செலுத்திடுவோம். நவியளவு கண்ணீர் விட்டு கதறினாகும் அழுதிடுவோம். இந்தியாவில் காணவரை செலுத்திடுவோம். நவியளவு கண்ணீர் விட்டு கதறினாகும் அழுதிடுவோம். இன்னும் காலம் இன்னும் நீ கிராமங்கள் கண்கள் அடக்கி வைத்திருக்கிறார். சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனை மாலைகள் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கான். இருந்து கத்தரி வருகையோ சமீபமே நியாயத்தீர்ப்போ. ஒரு சத்து வருகை இருக்கு மேடம். உங்க குடும்பத்தை அறிவோ இல்லை. சொல்லுங்க இன்னும் சாமதம் சிறு சிறு வாழ்வரே. கருவளையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. திருவாழ்வரே அழுது கண்கள் கோயிலாமல் கதைகள் அனுபவம். கண்கள் மகிமை கண்களாய் சொல்கிற கண்கள். எத்தனை வாலிபர்கள் நரகத்தில் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிபர் பிள்ளைங்க வாழ்வினை வாழ்வினை எல்லாவற்றையும் இழந்து ஒரு நரகத்தின் வேதனையிலே சிக்கி தவிக்கிறார்கள். ஆத்துமாவே இவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு நபர் உண்டோ? இவர்களுக்காக கதறி அழுகிற ஒரு நபர் உண்டோ? செமிக்கிறான் உமாசுக்காக